மெல்பர்னில் பயிற்சி ஆட்டத்தின் போது பந்து தாக்கியதில் 17 வயது இளம் கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்டின் உயிரிழந்தார். சுமார் 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய வீரர் பில் ஹியூஸ் இதேபோன்று மைதானத்தில் உயிரிழந்த சோக நிகழ்வை மீண்டும் நினைவூட்டி இருக்கிறது இந்த சம்பவம். பென் ஆஸ்டின் 17 வயது இளம் கிரிக்கெட் வீரர் மெல்போர்னில் உள்ள ஒரு மைதானத்தில் T20 போட்டிக்கு முன்னதாக வலை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஆட்டோமேட்டிக் பவுலிங் மிஷினில் இருந்து வேகமாக வந்த பந்து அவரது கழுத்து பகுதியை தாக்கியது. அவர் ஹெல்மெட் அணிந்திருந்த போதிலும் இந்த துரதிருஷ்டவசமான விபத்து நிகழ்ந்துள்ளது. பந்து தாக்கியதும் நிலை குலைந்து சரிந்த அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். பென் ஆஸ்டினின் மரணம் குறித்து கிரிக்கெட் கிளப் வெளியிட்ட அறிக்கையில், பென்னின் மறைவால் நாங்கள் முற்றிலும் மனமுடைந்து இருக்கிறோம். இந்த மரணத்தின் தாக்கம் கிரிக்கெட் சமூகத்தில் உள்ள அனைவராலும் உணரப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் போலவே 2014ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் பில் ஹியூஸின் மரணமும் ஏற்பட்டது. அவர் அப்போது சிட்னியில் நடந்த ஷெஃபீல்ட் ஷீல்டு போட்டியின் போது வேகப்பந்து வீச்சாளர் வீசிய பவுன்சர் பந்து ஹியூஸின் கழுத்தை தாக்கி அதனால் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் 2 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.